நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேவ் ஐஏஎஸ் அகாடமி சார்பா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஜியோகிராஃபில நம்ம ஒவ்வொரு டாபிக்கா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனக்குழுக்களை பத்தி பார்க்க போறோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேசியல். ஓகேவா, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே பாருங்க, பின்வரும் இனக்குழுவில் இந்த இனங்களில் உட்படாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. காக்கேசியர் இனம், மத்திய தரைக்கடல் இனம் இருக்கு, மங்கோலியர் இனம் இருக்கு, கருப்பு இனம், நம்ம நீக்ராய்டு, ஆஸ்ட்ராய்டுகள், இவங்க எல்லாமே நம்ம இந்திய இனக்குழுவில் இருக்காங்க. பட் காக்கேசியர் இனம் வந்து கிடையாது. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் எத்னிக் குரூப்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இந்தியா அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, மனித சமூகங்களின் பரவலுக்கு அச்சமூகங்களின் புவியியல் சூழல் குறித்த ஒரு படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மானுடவியல். ஓகேவா, மானுடவியல் அவங்களுடைய அந்த பரிணாமங்களை பற்றி தான் படிக்கிறது, ஆந்த்ரோபாலஜி. அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் எவை மனித இனங்களை பற்றி சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழு. இது ரைட்டு. மனித இனங்கள் 7 இரத்த வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது தவறு. தோலின் நிறம், உயரம், தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண், முடி வகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் என்ன பண்றாங்க, வகைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்க, குட்டையான உயரம், கரும் சாக்லேட் நிற பழுப்பு தோல், கம்பளி முடி, பல்பு நெற்றி, பரந்த தட்டையான மூக்கு, சற்று நீடித்த தாடைகள் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படக்கூடிய மக்கள் யார் அப்படின்னா நீக்ரோடிஸ். ஓகேவா, நீக்ரோடஸ். இமாலயா மற்றும் துணை இமாலயா பிரதேசங்களில் காணப்படக்கூடிய இனம் வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியர்கள். மங்கோலியர்கள் தான் இருக்காங்க இமாலயா மற்றும் துணை இமாலய பிரதேசங்களில். நாடோடைய உள்ள வந்திருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்க தான் இருப்பாங்க மங்கோலியர்கள். மனித இனங்களின் பீனோடைப் வகைப்பாடு டேஷ் அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது. தோலின் நிறம், தோலில் நிறம். அடுத்து பாருங்க, மனித இனங்களின் அருங்காட்சியகம் எது அப்படின்னா இந்தியா. மனித இனங்களின் அருங்காட்சியகம், ஏன்னா பல்வேறு குழுக்கள் வந்து இங்க வாழ்றாங்க. தி ரேஸ் ஆஃப் மை லைஃப் என்ற சுயசரிதை யாருடையது அப்படின்னா மில்கா சிங் உடையது. யாருடையது? மில்கா சிங் உடையது. தி ரேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற சுயசரிதை யாருடையதுன்னு கேட்பாங்க, மில்கா சிங் உடையது. அடுத்தது, காக்கசாய்டு என்பவர்கள் யார் அப்படின்னா ஐரோப்பியர்கள். இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. காக்கசாய்டு என்பவர்கள் யார் அப்படின்னா ஐரோப்பியர்கள். இந்திய இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெற்றுள்ளது அப்படின்னா பன்முக இன சமூகம், மல்டிரேஷியல் சொசைட்டி. ஓகேவா, அவ பாருங்க, இந்திய இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெற்றுள்ளது, எத்தனாலஜிக்கல் மியூசியம்னு ஏன் சொல்றாங்க, அதுதான் இங்க கேட்கிறாங்க. அடுத்து பாருங்க, சர் ஹெர்பர்ட் ரிஸ்வி இந்திய இனங்களை 7 வகையாக பிரித்தார். நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களில் அதிக அளவில் இடம்பெற்றுள்ள மனித இனம் வந்து மங்கோலியர்கள். யாரு? மங்கோலியர்கள். அடுத்து பாருங்க, இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தவருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டோ ஆஸ்திரேலாய்டுகள். புரோட்டோ ஆஸ்திரேலாய்டுகள். அடுத்து பாருங்க, இந்தியாவில் ஆரம்ப கால குடியேற்றக்காரர்கள் யார் என நம்பப்படுகிறது அப்படின்னா நீக்ரோடிஸ்கள். யாரு? நீக்ரோடிஸ்கள். பின்வரும் நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மை அது. இந்தோ ஆரியர்கள் இந்தியாவில் கடைசியாக குடியேறியவர்கள். கரெக்ட். நெக்ரோடியர்கள் பிறகு இந்தியாவுக்கு வந்த குழு இந்த குழு. இது தப்பு. இந்த குழு 2000 மற்றும் 1500 பிசிக்கு இடையில இந்தியாவிற்கு வந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 1, 3 கரெக்ட்.